அவை சண்முகி படத்தில் கதாநாயகனாக வரும் கமலஹாசன் பெண் வேடமிட்டு அனைவரையும் ஏமாற்றி வேலைக்கு சென்று வருவார். தற்போது அதே போன்று ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதுவும் 100 நாள் வேலைக்காக ஆண்கள் சிலர் பெண்கள் போல சேலை அணிந்து மோசடி செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கர்நாடக மாநிலம் மல்தார் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை வழங்கும் இந்த திட்டத்தில் இணைந்து உள்ளூர் மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த கிராமத்தில் உள்ள சன்னலிங்கப்பா என்பவரின் பண்ணை அருகே கால்வாய் அமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களை நிற்க வைத்து குரூப் போட்டோ எடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் அந்த போட்டோ தேசிய கண்காணிப்பு அமைப்பில் பதிவேற்றமும் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த போட்டோவை பார்த்த அதிகாரிகள் சிலருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அந்த போட்டோவில் சேலை அணிந்திருந்த 4 பெண்களின் தோற்றத்தில் சற்று வித்தியாசம் இருந்துள்ளது. பின்னர் அதனை கூர்ந்து பார்த்த அதிகாரிகள் ஆச்சரியமடைந்துள்ளனர். அந்த போட்டோவில் இருந்த 4 பேருமே ஆண்கள் என்றும் சேலை உடுத்தி பெண் வேடத்தில் இருந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விரிவான விசாரணையில் பெண்களும் வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று பொய்யாக காட்ட ஆண்கள் சிலர் சேலை கட்டி பெண்கள் போன்று உடையணிந்து ஏமாற்றியதும், இந்த திட்டத்தில் மோசடியில் ஈடுபட்டு 3 லட்சம் ரூபாய் வரை அந்த ஆண்கள் பணத்தை பெற்றுள்ளதும் தற்போது அம்பலமாகியுள்ளது. மேலும் இந்த மோசடியில் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டிருப்பது மட்டுமின்றி இந்த வேலைக்கு தகுதியான பெண் தொழிலாளர்களும் இந்த மோசடியால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் எனவும் கூறப்படுகிறது. ஆண்கள் சேலை கட்டி வேலை பார்த்த போட்டோ இணையத்தில் வேகமாக பரவி பலருக்கும் அதிர்ச்சியை தந்துள்ளது. ஊரக வேலை வாய்ப்பு திட்ட பணத்தில் மோசடி நடந்திருக்கிறதா, இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.